அனைவருக்கும் இனிய வணக்கங்களை சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி. இந்த எறும்பு கூட்டம் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் கேளுங்க. நல்ல நல்ல விஷயங்கள் தான் நீங்களும் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். சார், இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனதை தொட்ட கதைகளில் நம்முடைய ஆஸ்தான எழுத்தாளர் கதாசிரியர் சேஷாச்சலம் சார் சில விஷயங்களை சொல்லியிருக்கார். அவர் வாழ்க்கையில் நிறைய கேரக்டர்களை பார்த்துருக்கார். அது மாதிரி ஒரு கேரக்டர் தான் மணின்னு ஒருத்தனும் ரத்தனம்னு ஒருத்தரும். அவங்க ரெண்டு பேர் பற்றி சொல்லியிருக்கார். அவர் மணி என்கிற மானிடம்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த கதையில் வரக்கூடிய முக்கியமான அந்த ரெண்டு கேரக்டர்களை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். சரி, மணியை பற்றி சொல்லணுன்னா, மணி ரொம்ப நல்லவன், பயங்கரமான உபகாரி. யார் எல்லாருக்கும் ரொம்ப உபகாரம் பண்ணுவான், ரொம்ப நல்லவன் அவன். ஆனால் அவங்ககிட்ட இருக்க ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பொய் சொல்லுவான். அப்படி சொல்ல முடியாது, ரொம்ப பொய் சொல்லுவான். அதனால் அவனை எல்லாருமே பீலாமணி அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ சென்னை பாஷையில் பீலா அப்படின்னா ஹம்பக் பீலா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் பீலாமணி அப்படி தான் அவனை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். எப்படி கலைமாமணி விருது வாங்கினா எப்படி சந்தோஷமோ, அதே போல் பீலாமணின்னா சந்தோஷப்படுவான். மணி இங்கே வாயேன் அப்படின்னா அவனுக்கு திரும்பி பார்க்க மாட்டான், வரமாட்டான். பீலாமணி இங்கே வா அப்படின்னா தான் வருவான். அவன் ஆள் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பான், நல்லா அழகாக இருப்பான், நல்ல பையன், நல்ல உழைப்பாளி. அவன் ஒரு ஹோட்டல் தொழிலாளி. ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை செஞ்சிட்ருக்கிறான். பல ஹோட்டல்களில் அவன் சென்னை நகரில் வேலை செஞ்சுருக்கான். பல ஹோட்டல்களில் அவனுக்கு நிறைய இந்த கலை தொடர்பு, தொழிற்சங்க தொடர்பு அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப உண்டு. அவனுடைய நண்பன் ரத்தனம்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அவனும் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பான், நல்லா பார்த்தா கலையாக இருப்பான். அவன் பேர் கருப்பு ரத்தனம். அவனும் இவனும் சேர்ந்து தான் நிறைய விஷயங்களை நிறைய சினிமா பார்க்குறதுலேருந்து எங்கே போனாலும் அவங்க தான் இருப்பாங்க. இந்த மணி ரொம்ப பொய் சொன்னான்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவன் சொன்ன பொய்களை ஒரு 2-3 பொய்யை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மேஜரான பொய் ஒன்று சொல்லியிருப்பான். அதுக்கு ரத்தனமும் உடந்தையாக இருந்திருப்பான். அதை பற்றி பேசுவோம். முதல்ல மணி அவன் வேலை செஞ்ச ஹோட்டலில் ஒரு முறை பயங்கரமான கூட்டம். அது கட்டுப்படுத்த முடியாத கூட்டம். யார் வரான், யார் சாப்பிட்றான், யார் பில் பே பண்ணுறான்னு தெரியல. அதில் 2 பேர் பில் பே பண்ணாமல் போயிடுறாங்க, வெளில வராங்க. அதை யாரோ பார்த்து, அந்த வாட்ச்மேனை யாரோ பார்த்து பிடிச்சிடுறாங்க. அவங்க 2 பேருமே நார்த் இந்தியன். அதில் ஒருத்தன் தப்பிச்சு ஓடி போயிடுறான், இன்னும் ஒருத்தன் மாட்டிக்கிறான். அவன் பாவம், கொஞ்சம் ஆள் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்கான், ஒல்லியாக இருக்கான், பாவமாக இருக்கான். அவனுக்கு ஒன்றும் பாஷையும் தெரியல, ஒன்றும் தெரியல. அவனை பிடிச்சின்னு அந்த சூப்பர்வைசர், மேனேஜர் அவங்களாம் கூப்பிட்டு சரி, இவனுக்கு இப்போ தான் மாவு அரைக்கிற வேலை இல்லையே, அதனால் பெரிய பெரிய அண்டா, அதாவது ஒரு ஆள் உயரம் அதை மாதிரி இருக்கக்கூடிய அண்டாக்கள் ஒரு 10 அண்டா எட்டுன்னு போட்டு, ஹோட்டலில் இருக்க அண்டாவை போட்டு, பித்தளை அண்டா, அதை நல்லா புளி போட்டு தேய்க்க சொல்லு, அவன் அதை பர்மிஷன் அந்த கொடு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு காவலாக நம்ம பீலாமணியை விட்டுறாங்க. பீலாமணி ரொம்ப இறக்க குணம் உடையவன். சரின்னு சொல்லிட்டு அவனை அந்த பக்கம் தோட்டத்து பக்கம் கூட்டின்னு போகிறான். ஹோட்டலுக்கு தோட்டத்து பக்கம் கூட்டின்னு போகிறான். அந்த குழாய் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போய் தேடா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சும்மா அவங்க எதிர்க்க மிரட்டுற மாதிரி மிரட்டுறான். அதை பார்த்தவன் அந்த பையன் பாவம், ரொம்ப இதுவாக இருக்கான், பாவமாக இருக்கான். அவன் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியல, இப்போ தான் சாப்பிட்ருக்கான். அவனை பார்த்த உடனே அவனுக்கு பாவமாகி போகுது. சரி டேய் இங்கே வா, எதிராவோ ஓடி போயிடு, எஸ்கேப் ஆகிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தோட்டத்து வழியாகவே எஸ்கேப் ஆகி விட்டு, அப்புறம் மணி என்ன பண்ணுறான், தலையெல்லாம் களைச்சிக்கிறான், சட்டையெல்லாம் பட்டன்லாம் அறுத்துடுறான். அறுத்துட்டு கையெல்லாம் கராபரான்னு கீறிக்கிறான். ஒரு மாதிரி அவனை ஒரு விகாரமாக எல்லாம் யாரோ அட்டாக் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி பண்ணின்னு நேராக ஹோட்டல் உள்ளார ஓடி சார் அவன் என்னை அட்டாக் பண்ணிட்டு ஓட்டான் சார் அப்படின்னு சொல்கிறான். அவனை எல்லாம் பக்கத்தில் தேடி பார்க்குறாங்க. மணி அந்த பையன்கிட்ட சொல்கிறான், 1 மாதம் 2 மாதம் இந்த பக்கமே வராத, எங்கள் ஹோட்டலில் இருக்கவன் எவனாவது பார்த்தானா உன்னை பிடிச்சின்னு வந்துடுவான், ஜாக்கிரதை ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி தட்டி விட்டுறான். அந்த பையனை தப்பிக்க விட்டதில் மணிக்கு பெரிய சந்தோஷம். அவன் என்னை அட்டாக் பண்ணிட்டான்னு மணி சொன்ன பொய் யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் இல்லை. மணி சொல்கிற பொய்யெல்லாம் யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் வராது. அப்பப்போ பொய் சொல்லுவான். எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் சொல்லுவான்னு தெரியும், யாரையும் கெடுக்கிறதுக்காக வேண்டி சொல்ல மாட்டான். அடுத்தது ஒரு பெரிய நடிகர் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது டிக்கெட்டே கிடைக்கல யாருக்கும்.
அந்த மேனேஜரும் அந்த அந்த ஓனருடைய பையன் ஓனர் எல்லாருமே வந்து அவருடைய ரசிகர்கள். இவன் என்ன பண்ணுறான், முன்னாள் ராத்திரியே இவனும் ரத்தனமும் போயிட்டு அங்கே போய் படுத்துடுறாங்க தேட்டர். அப்போல்லாம் தேட்டரில் போய் முன்னாள் நைட்டு போய் படுத்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும். போய் படுத்துடுறாங்க. போலீஸ் அடி தட்டி எல்லாத்தையும் வாங்கி வந்து ஒரு ஆளுக்கு ஒரு 5 டிக்கெட்டு 10 வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்து ஓனர் அந்த ஓனருடைய பையன்கிட்ட, சார் அப்படின்னு, மணி உங்களுக்கு டிக்கெட் வேணுமா சார் அப்படின்னு. மணி டிக்கெட் எப்படிடா கிடச்சிது? அது அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன் சார், நானும் ரத்தனமும் போகும்போது அந்த அந்த இவர் அந்த தேட்டர் மேனேஜர், என்ன மணி டிக்கெட் வேணுமா உனக்குன்னு சொல்லி கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னேன். இந்த 10 டிக்கெட் சொல்லி எடுத்து கொடுத்தாரு, துட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் சார், இந்தாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் அங்கே இருக்க முக்கியஸ்தர்கள், அதாவது மேனேஜரு, அந்த ஹோட்டல் எம்டியோட சன்னு, எம்டி, அங்கே இருக்க சூப்பர்வைசரு எல்லோரும் வந்து இது பண்ணிவிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு துட்டு வாங்கிடுவான். இது வந்து இவன் சொன்ன அந்த மேனேஜர் வந்து அந்த தேட்டரோட மேனேஜர் என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு அப்படின்றது ஒரு பொய். அதனால் எந்த விதமான நஷ்டமும் யாருக்கும் கிடையாது. இவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. அது வந்து இவனுக்கும் ஒரு நல்ல பேர் ஆகிப்போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆச்சா, அதுக்கப்புறம் அவன் கூட வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து நாடகங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த நாடகங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு வந்து ஒரு அந்த நாடக நாளன்னு அன்றைக்கி ஒரு 500 600 ஷார்ட்டேஜ் ஆகிப்போச்சு. சரியா, யார்கிட்ட கடன் சொல்லலாம், இவர்கிட்ட செட்டுக்காரங்கிட்ட கடன் சொல்லலாமா, லேடி ஆர்டிஸ்ட்கிட்ட கடன் சொல்லலாமா, மியூசிக்கார்கிட்ட கடன் சொல்லலாமான்னு யோசனை பண்ணுறாரு. மணி வந்து அவர் கூடவே தான் இருப்பான். அவன் பெரிய கலா ரசிகன், அவர் கூடவே இருப்பான், அவர் கூட வேலை செஞ்சவன். அவர் இருக்கும்போது அன்றைக்கி திடீர்னு 4 மணி வரைக்கும் தான். அப்புறம் பார்த்தா மணியை காணோம். மணி எங்கே போயிட்டான் எல்லாம் தேடுறாங்க. ஒரு 6 6:15 மணிக்கு ட்ராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 500 எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ட்ராமா பண்ணு. எப்படிடா அவனுக்கு கிடச்சிது? கடன் வாங்கினியான்னு. கடன்லாம் வாங்கலை, எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்கார், நான் ஊருக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு காலையில் கிளம்பி நான் ஊருக்கு போகிறேன், போயிட்டு ஒரு 10 நாள் கழித்து வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சந்தோஷமாக ட்ராமா பண்ணு, அதெல்லாம் நீ யோசனை பண்ணாத, சந்தோஷமாக ட்ராமா பண்ணு, நீ பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு மணி இருக்கான். இப்படி இது மாதிரி அடுத்தவனை வந்து என்கரேஜ் பண்ணுவான், அடுத்தவனுக்காக வேண்டி கடன் இப்போ பொய் சொல்லுவான். அதனால் யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் இருக்காது. அப்போ அது மணியோட கேரக்டர். இதே தான் இப்போ வந்து மணியோட மேஜரான பொய் ஒன்று சொல்கிறேன். மணி கூட வந்து பழனி அப்பன்னு ஒருத்தர் வேலை செய்கிறார். அவர் வந்து எம்ஏ எம்எஸ்சி அது மாதிரி படித்தவர். அவருக்கு யாரும் கிடையாது, அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவர் வந்து இவங்க தங்கியிருக்க ரூமுக்கு, அதாவது இந்த ஹோட்டல் ஸ்டாஃப் ரூமுக்கு எதிர்த்தா மாதிரி மாரியண்ணன் கடைன்னு ஒரு டீ கடை. அந்த மாரியண்ணன் பெரிய தாதா. அவருக்கு வந்து பணபலம், இது படைய பலம், அரசியல் பலம், எல்லா பலமும் இருக்குது. அவருடைய கடையில் தான் எல்லாருமே போயிட்டு வருவாங்க, டீ சாப்பிடுவாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களாம். அதே மாதிரி வந்து இவனும் பழனி அப்பனும் மணியும் எல்லாமே அங்கே போய் பேசுவாங்க. அப்போ வந்து அந்த மாரியண்ணனுடைய பொண்ணு வள்ளியம்மா, அந்த பொண்ணு வந்து டிகிரி அப்போ தான் முடிச்சுட்டு, ஃப்ரெஷ்ஷாக டிகிரி முடிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துக்காக வேண்டி வந்து கேஷில் உட்காரும். பயங்கர தில்லான பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் பழனி அப்பனுக்கும் காதல் வந்துடும். இது வந்து இப்படியே போயிட்டுருக்கு. இது வந்து அந்த இவருக்கு தெரிஞ்சு போயிடும், மாரியண்ணனுக்கு தெரிஞ்சு போயிடும். மாரியண்ணனுக்கு தெரிஞ்ச உடனே இது இந்த பையன் யாருன்னு தெரியும், இந்த பையன் ஒரு அனாதை பையன், இவனுக்காக நம்ம என் பொண்ணை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பையனை வந்து எப்படியாவது வந்து அட்டாக் பண்ணணும், ஊரை விட்டு திருத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து ரத்தனத்துக்கும் மணிக்கும் காதலை விழுந்துடும், எப்படியாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு. இதை வந்து இவங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த பாரு என்கிட்ட நீ எங்கேயாவது ஓடி போயிடு, அந்த பொண்ணை கூட்டுன்னு ஓடி போயிடு, நாங்கள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நான் வந்து ட்ரெயின்லாம் ஏற்றி விட்றேன், எங்கேயாவது ஓடி போய்டும். டேய் நான் ஓடி போயிடலான்டா, இப்போ தான் என்கிட்ட இருந்த பணத்தை வந்து அடுத்த ஸ்டடீஸுக்காக வேண்டி நான் இன்னும் மேலே படிக்கணுன்றதுக்காக வேண்டி கட்டிட்டு இப்போ என் கை எம்டியாக இருக்குது, நான் பணமே இல்லாத என்னடா பண்ண முடியும், நீ பணத்தை பற்றிலாம் கவலைப்படாதையா, நான் பணம் உனக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மணியும் ரத்னமும் சொல்கிறாங்க. இவங்க கிளம்புறதுக்கு தயாராக இருக்காங்க. ரத்னமும் மணியும் ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. ரத்னம், நான் சொல்கிற மாதிரி சரி, நம்ம இந்த சென்னை நகரில் பல ஹோட்டல்களில் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லையாக இருக்கட்டும், சாதாரணமான ஏ கிளாஸ் ஹோட்டல்லையாக இருக்கட்டும், எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் நமக்கு வந்து தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. நம்ம எல்லா மேனேஜர்ஸும் எனக்கு தெரியும், எல்லா சூப்பர்வைசர்ஸும் எனக்கு தெரியும், அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய இது யூனியன் லீடர்ஸ் தெரியும். எல்லாருக்கிட்டேயும் போய் மணி செத்து போயிட்டான், மணியோட பாடி வந்து ஊரில் இருக்குது, அதுக்காக வேண்டி பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, நான் எங்கேயாவது தலைமறைவாக நான் மறைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதே மாதிரி வந்து ரத்தனம் போய் எல்லா ஹோட்டல்லையும் போய் சொல்கிறான். சொன்ன உடனே எல்லோரும் வந்து ஐயோ மணி மேலே இருக்கக்கூடிய ஒரு பீலா மணி மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பில் எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்படி கொடுக்குறாங்க.
ஒரு 16,000 ரூபாய் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வசூலாகி போகுது ஒரு 2 நாளில். அதை எடுத்துகிட்டு மணி எங்கே இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு, மணி எங்கே இருக்கான்னு ரத்தனத்துக்கு தெரியும். அந்த ரகசிய இடத்துக்கு வந்து மணி வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். ரத்தனம் வந்து அந்த 16,000 ரூபாயில் 11,000 ரூபாய் எடுத்து பழனியப்பனை பார்த்து கொடுத்துட்டு, இன்றைக்கி நைட்டே எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடு, இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிடு, எஸ்கேப் ஆகிடு, சவுத்து பக்கம் போகாத, நார்த்து பக்கம் போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, இது இந்த 11,000 ரூபாய் நானும் நம்ம ரத்தனமும் உனக்கு கொடுத்த மொழி வச்சுக்கோ, போய் ஜாகிரதையாக கிளம்பி போ, பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க, மீதி பணத்தை வச்சுக்கிறாங்க இவங்க. இந்த விஷயம் வந்து மணி தான் வந்து இவரை தேடி பார்க்குறாரு, பொண்ணை தேடி பார்க்குறாரு. பழனியப்பனும் இல்லை, இந்த பொண்ணும் இல்லை. இந்த மாரியண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. இதுக்கெல்லாம் யாரா உடந்த அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து மணின்னு ஒன்று, மணியும் ரத்தனமும் சென்னையிலேருந்து எங்கேயோ எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதுதான் சென்னையிலேருந்து எங்கேயோ எஸ்கேப் ஆகிடுறாங்க. இவங்க நார்த் சைடு வந்துடுறாங்க, நம்ம இப்படி ஹைதராபாத் பக்கம் வந்துடுறாங்க. இவன் மணி எங்கே போனான்னே தெரியல. மணி எங்கே போனான்னு இன்னமும் தெரியல. ரத்தனம் எங்கே போனான்னு இன்னமும் தெரியல. அந்த மானுடர்களை இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு விஷயம். இங்கே வந்தவங்க இப்படியே கொஞ்சம் 2 பேருமே படித்தவங்க, அங்கே இங்கே வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்த்து ஒரு வருஷத்துக்குள்ளார அவுட் ஆஃப் அந்த ஹைதராபாத் பார்டரில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பித்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் வந்து மணிரத்னம் விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிடுறாங்க. இந்த விஷயம் வந்து மாரிக்கும் தெரியுது. மாரியும் வராரு. அந்த மணிரத்னம் விலாஸில் தினமும் காலையில் சாமி கும்பிடும்போது அந்த வள்ளியம்மாளும் சரி, அந்த இவனும் சரி, நம்ம பழனியப்பனும் சரி, தினமும் சாமி கும்பிடும்போது பழனியப்பன் சொல்லுவான், எனக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, நான் ஒரு அனாதை விடுதியில் வளர்ந்தேன், ஆனால் என்னை வளர்த்தது, என்னை போனது வந்ததெல்லாம் சென்னை நகரம் தான், என்னை வளர்த்ததெல்லாம் நண்பர்கள் தான். அந்த நண்பர்களில் வந்து குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொன்னால் மணியும் ரத்தனமும் தான் என்னை எட்டு வந்து இங்கே எஸ்கேப் ஆக வச்சு இவ்வளோ தூரம் என்னை பண்ண வச்சது. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு, இன்றைக்கி என் குடும்பத்தில் எரியிற விளக்கு, அவங்க ஏற்றி வச்ச விளக்கு, அவங்க நல்லா இருக்கணும், அந்த மானுடர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் மணி இந்த பழனியப்பனும் அவனுடைய மனைவி வள்ளியம்மாளும் சாமியை வேண்டிக்கிறாங்க. மாரியண்ணன் இன்னமும் அந்த மணிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக வேண்டி அந்த மணியையும் ரத்தனத்தையும் தேடிட்டுருக்கார். அந்த மானுடர்கள் 2 பேரும் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. மணி வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே ஒரு திருக்குறள், மணி நல்லா படிப்பான், அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே ஒரு திருக்குறள், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின், குற்றம் நீங்கிய நன்மை பயக்குமானால் பொய்யான சொற்களும் வாய்மை எனும் இடத்தை பெறத்தக்கனவாகும். இதுதான் மணியினுடைய தாரக மந்திரம். அந்த மணி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், மணி சொன்ன பொய்யெல்லாம் நியாயமா தப்பா அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம அடுத்த கதையில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.